ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, விநாயகர் சாமிக்கு பண்டிகைக்கு எப்படி கொழுக்கட்டை செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, முக்கியமாக அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், எள்ளு நல்லா வாசம் வருது. ஃப்ரெண்ட்ஸ், இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயை துருவி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயை வடச்சட்டியில் போட்டு வறுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே கொஞ்சம் நெய்யை வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளத்தை இதுலேயே சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காய் நுணுக்கி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி தேங்காயோட கலந்துச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து இதோ ஒரு குண்டால் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பச்சரிசி மாவு நாங்களே வீட்டில் அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ப்ளைனாக ஒரு பவுலில் இந்த பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எந்த கப்பில் மாவு எடுத்துக்கணுமோ அந்த கப்லேயே தண்ணியும் கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து மாவு கலந்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப்பு தண்ணியும் ஒரு கப் மாவும் கரெக்டாக இருக்கும். இந்த அளவு கலக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது சப்பாத்தி மாவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே கொஞ்சம் வெள்ளத்தையும் போட்டு அடிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்லமும் எள்ளும் போட்டு தூள் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கிட்டு கையில் இப்படி தட்டிக்கோங்க. தட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்த மடிச்சுடணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதையும் அதே மாதிரி செஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காயும் வெல்லமும் கலந்து போடணும்.
ஃப்ரெண்ட்ஸ் எள்ளும் வெல்லமும் கலந்த போடணும் இது. ஃப்ரெண்ட்ஸ் இது எள்ளும் வெல்லமும் கலந்த பூரணத்தை இதில் வச்சுக்கிட்டு இதே அதே மாதிரி மடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குழியாட்டம் உள்ளங்கையில் வச்சு குழியாட்டம் இதை இப்படி பண்ணிக்கோங்க. அடுத்தது எள்ளும் வெல்லமும் சேர்ந்த பூரணத்தை திருப்பி அதுலேயே கொட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செஞ்சாச்சு. பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இட்லி பானையில் வச்சு இதை பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எள்ளுருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமான பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.